16வது எக்ஸாம் பேப்பர்ல அவ்வளவா 16வது எக்ஸாம் பேப்பர் சரியா? பிராக்டிகேஷன் 16வது. முதலாக எளிய பேர் 3 மீட்டர்/செகண்டுடன் தசம் 6 ரேப் செகண்ட் -1 சீரான கோண வேகத்துடனும் அசையின் துணிக்கையின் மைய நாட்ட ஆர்முடுகள். இப்போ மைய நாட்ட ஆர்முடுகள் பிரமாணம் உனக்கு தெரியும். மைய நாட்ட ஆர்முடுகளுக்கு என்ன போடலாம்டா? மைய நாட்ட ஆர்முடுகள் ஆர் ஒமேகா வர்க்கம் என்ற மாதிரி போடலாம். மைய நாட்ட ஆர்முடுகளுக்கான கோவை ஆர் ஒமேகா வர்க்கம். இதுல ஒமேகா சிறப்பட்டிருக்குது, ஆனா ஆர சிறப்படையில. அப்ப ஆர காண்றதுக்கு நீ என்ன போடலாம்டா? கதி சிறப்பட்டிருக்கு, தொடலி கதி 3 மீட்டர்/செகண்ட். இப்போ தொடலி கதி எப்பன் 3 மீட்டர்/செகண்ட் சிறப்பட்டா விக்கும் ஆருக்குமான சமன்பாடு வி சமன் ஆர் ஒமேகான்னு போடலாம் இல்லடா? வி சமன் ஆர் ஒமேகா. அப்ப அதுல ஆருக்கு என்ன போடலாம்டா? வியின் கீழ் ஒமேகான்ற மாதிரி போடலாம் ஆரை. அப்ப மைய நாட்ட ஆர்முடுகளுக்கு ஆருக்கு என்ன போடலாம்? பியின் கீழ் ஒமேகா. அப்படியே ஒமேகா வர்க்கத்தை பிரதிவியா இருந்தா ஒரு ஒமேகாவும் ஒரு ஒமேகாவும் மட்டுப்படும். அப்ப ஏ சமன் என்ன போடலாம்? பி ஒமேகான்னு போடுவாய். வியின் பிரமாணம் தரப்பட்டிருக்கு 3 மீட்டர்/செகண்ட் -1. ஒமேகான பிரமாணம் தரப்பட்டிருக்கு 0.6. பெருக்கினா அவ்வளவு ஆயிரம் 3×6 = 18. அப்போ 1.8 மீட்டர்/செகண்ட் -2 இருக்கணும் மைய நாட்டு ஆரம்புகள். செக் பண்ணுவா. செகண்ட் ஆன்சர் கொடுத்தனா இருக்கு 1.8 மீட்டர்/செகண்ட் -2. 1.8 மீட்டர்/செகண்ட் -2. ரெண்டாவது பொருத்தம். ரெண்டாவது கேள்வியே பேரா. ரெண்டாவது கேள்வி குயிக்கா பேரா. 200 மீட்டர்/செகண்ட் மாறா கதியில் இயங்கும் வாகனம் ஒன்று. செக். விமானம் ஒன்று 200 மீட்டர்/செகண்ட் கதியில் மாறா கதியில் இயங்கும் விமானம் ஒன்று ஒரு கிடையான வட்டப்பாதையில் பறப்பதற்காக அதன் இறக்கைகளின் தளத்தை கிடைக்கி tan inverse 2 என்னும் கோணத்தில் சாய்க்க வேண்டியிருந்தது. அது சென்ற வட்டப்பாதையின் அறை. இப்ப ஒரு விமானம் ஒன்று திரும்ப வேணுமா இருந்தா அவற்ற தளத்தை கிடையோட ஒரு குறிப்பிட்ட கோணம் சாய்ச்சித்தான் என்ன செய்யலாம்னு திரும்பலாம். சரியா? கிடையோட ஒரு குறிப்பிட்ட கோணம் சாய்வாத்தான் என்ன செய்யலாம்னு திரும்பக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு விமானத்தின் குறுக்குவெட்டு தோட்டம் தான் இதுல காட்டி வச்சிருக்கிறது. விமானத்துக்குரிய ஒரு குறுக்குவெட்டு தோட்டம். அந்த ஒரு விமானம் இந்த மாதிரி வந்து இந்த சாயில திரும்புதா இருந்தா அது திரும்புற கோணத்துக்குரிய பெருமானம் நான் இருக்கிறேன் டீட்டான்ற மாதிரி. சரியா? அது திரும்புற கோணத்துக்குரிய பெருமானம் எடுத்துக்கொள்ளும் டீட்டா. இந்த மாதிரி தான் விமானம் திரும்பி போகுது. இது அந்த விமானத்தின் ஒரு செட்டைக்கு கீழே ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் சுத்துறதால தான் விமானம் வந்து வளமையா பறந்து போறது. ஒரு விமானத்தின் இந்த கீழ் ரெக்கி எடுப்பியா இருந்த ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஒன்று இருக்கு. அந்த ஃபேன் சுத்தி என்ன செய்ய மாட்டா? வலியை இழுத்து பின்னுக்கு தள்ளும். அவ என்ன விசையை கொடுத்து வலியை இழுத்து பின்னுக்கு தள்ளுதோ சமனான விசை வழியால இந்த விமானத்துக்கு முன்னுக்கு வரும். தாக்க மரதாக்க விசை. இப்போ ராக்கெட் எங்கேக்க புகைக்கு கீழே விசையை கொடுத்து போட்டு சமனான விசை மேல வார மாதிரி இந்த விமானம் என்ன செய்யணும் சொன்னா வலியை இழுத்து பின்னுக்கு தள்ளும். வளமையா நாங்க பாவிக்கிற ஃபேன் எல்லாம் ஃபேன் சுத்துறதால வலியை முன்னுக்கு தள்ளிவிடும். அவங்களுக்காக அந்த வலி வந்து மோதுபடுது. எங்க உடம்புல வலி மோதுபடைக்க வெப்பத்தை உறிஞ்சிறதால எங்களுக்கு அது கூலாகிறது. உடன்காவையாலாம் வெப்பம் இழக்கப்படுது. அங்க விமானத்தில் இருக்கிற ஃபேன் எப்படி வேலை செய்யணும்னு சொன்னா ஃபேன் சுத்துறதால வலியை இழுத்து பின்னுக்கு தள்ளும். விமானத்துக்கு பின்னுக்கு வலியை தள்ளி கொண்டு அந்த ஃபேனுக்கு முன்னுக்கு ஒரு பறவை அல்லது ஒரு பறவை போதா இருந்தா அந்த பறவையை உள்ளுக்கு இழுத்து விட்டுரும். ஒரு ஆளை உள்ளுக்கு இழுக்கிற அவ்வளவுக்கு போஸ் இருக்கு அந்த விமானத்தின் ஃபேன் இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய விமானத்தை முன்னுக்கு இழுக்கிறதுக்கு ஏற்ற விசையை கொடுக்குறதா இருந்தா அவ்வளவு விசையோட உள்ளுக்கு இழுக்கும் அந்த வலியை விமானம். நான் சொல்ற படம் உனக்கு. அப்ப அந்த மாதிரி வலியை இழுத்து பின்னுக்கு தள்ளுறதால விசை என்ன செய்யுது? விமானத்துக்கு அதே விசை முன்னுக்கு வேணும். என்ன விசையோட வலியை பின்னுக்கு தள்ளுதோ அதே விசையை விமானத்துக்கு முன்னுக்கு வருது. ஓகே. இப்ப இந்த விமானம் பறக்க என்ன இருக்கும்னா விமானத்தின் மேற்பகுதியிலேயும் கீழ்ப்பகுதியிலேயும் ஒரு அமுக்க மாற்றம் கொண்டு வரும். அந்த அமுக்க மாற்றம் எப்படி வருதுன்ற மாதிரி பார்த்தோம்னு சொன்னா ஹைட்ரோன பாடத்துல படிப்பேன். விமானத்தின் அந்த ரெக்கெண்ட் அமைப்பு தான் என்ன இருக்கும்னா அமுக்க மாற்றத்துக்கு காரணம். ஹைட்ரோல படிப்பேன். விமானத்தின் செட் சேப் அந்த செட்டை வந்து முன்னுக்கு உயர்ந்து பின்னுக்கு பதிகிற மாதிரி வரும். அதெல்லாம் வந்து அந்த பாடத்துல இப்பயே கழிச்சா இப்ப இந்த ஒரு கேள்விதான் செய்யறாங்க. சரியா? அப்ப அந்த பாடத்துல அந்த விஷயத்தை கழிச்சு கொள்றேன். அந்த விமானத்தின் ரெக்கெண்ட சேப் காரணமா விமானத்துக்கு மேலே இருக்கிற அமுக்கத்திலும் பார்க்க விமானத்துக்கு கீழே இருக்கிற அமுக்கம் என்னவா இருக்கும்னா குறைவா இருக்கு. அந்த அமுக்க மாற்றம் காரணமா விமானத்துக்கு ஒரு அமுக்க மாற்றத்துல ஒரு விசை ஒன்று வரும். அந்த விசை என்னவா இருக்கும்னா விமானத்தின் தளத்துக்கு செங்குத்தா இருக்கு. அமுக்கத்தால வார விசை. அப்ப அந்த விசை விமானத்தின் தளத்துக்கு செங்குத்தா இருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும். அந்த விசையை நான் போட்டுக்கொள்ளும் ஆரண்ட மாதிரி அமுக்க மாற்றம் காரணமா வார விசை. அந்த விசையை போட்டுக்கொள்வோம் ஆரண்ட மாதிரி போட்டுக்கொள்வோம். அதை விட விமானத்தின் நிறைந்த பிரமாணம் எடுத்துக்கொள்றேன் எம்ஜி. விமானத்தின் நிறைந்த பிரமாணம் எம்ஜி. இந்த ரெண்டு விஷயம் தான் அந்த விமானத்துல ஆக போகுது. அமுக்க மாற்றம் காரணமா வார விஷயம் உதைப்பு விஷயத்தை நான் ஆரண்டு போட்டுக்கிறேன்.
மற்றது விமானத்தின் நிறைந்த பெருமானம் கீழ் நோக்கி வரும். இந்த ரெண்டு விசையின்றையும் விளைவுள் இவருக்கு அந்த மைய நாட்ட விசையை கொடுத்திருக்க வேணும். இல்லையா? ஒரு வட்டப்பால் இயங்குற பொருள் கடாப்ப விளைவு விசை மையம் நோக்கி இருக்கணும். அந்த விளைவு விசை மையம் நோக்கி இருக்கணுமா இருந்து இப்ப இங்க ரெண்டு விசை தான் தாக்குது. ரெண்டு விசைக்குமான விளைவில் மையத்தை நோக்கி இருக்கணும். இதே மாதிரி நிறைய தினம் நிறைய விதமா செய்து விட்டுனான். உன அந்த கூம்புல சுத்துற பொருளுக்குரிய இயக்கம் காய்ச்சினாங்க. அல்லது ஒரு இலையில ஒரு பொருளை கட்டி போட்டு வட்ட இயக்கத்தை சுத்தி ஆட்டி விட்டா அதுல வர இழுவையும் நிறையும் மாதிரி கூம்புல சுத்து வைக்க அதுல வர மரதாக்க நிற மாதிரி இங்க இங்க வர விளையில் உதைப்பு விசையும் நிறையும் இருக்க போகுது. ரெண்டுக்குமான விளையில் விசாரணப்பன் மையத்தை நோக்கி இருக்கணும். எந்த இதை மையமா வச்சுக்கொண்டு விமானம் திரும்புதோ அதுஇந்த மையத்தை நோக்கி இருக்கணும். ரெண்டுக்குமான விளைவு சரியா? ரெண்டுக்குமான விளைவு அது இந்த மையத்தை நோக்கி இருந்திருக்க வேணும். அப்ப இந்த ஆர் இந்த ஆறுன்ற ஒரு பிரிச்ச ஊரப்ப நிறைய சமப்படுத்தினா ஆறுன்ற மற்ற பிரிச்ச ஒரு மையத்தை நோக்கி வர விளைவு விசையை கொடுக்க போகுது. அப்ப நீ எனக்கு சொல்லுவாப்போ மரதாக்கம் பெருசா இருக்கணுமா நிறை பெருசா இருக்கணுமா? மரதாக்கம்னு சொல்லி அந்த விளையில் உதைப்பு விசை பெருசா இருந்திருக்குமா நிறைய ஒரு மனம் பெருசா இருந்திருக்குமா? எது பெருசா இருந்திருக்கணும்? எதுக்கு கிட்ட விளையில் வருதோ அந்த விசை பெருசா இருந்திருக்கணும். ஆறுக்கு கிட்டதான் விளையில் வரப்போகுது. இதுல எங்கேயும் தான் மையம் இருக்க போதா இருந்தா விளையில் வந்து இந்த ஆறுக்கு கிட்டதான் இந்த விளையில் வரப்போதா இருந்தா நிறையிலும் பார்க்க மரதாக்கம் பெருசா இருக்கணும். அல்லது நிறைந்த ஒரு பிரிச்ச ஒரு மரதாக்கத்தின் ஒரு பிரிச்ச ஒரு நிறைய சமப்படுத்துதா இருந்தா மற்ற பிரிச்ச ஒரு மைய நாட்டு விசையை கொடுத்துருக்க வேணும். இப்ப நான் இது டீட்டான்னு போட்டா இது என்ன வேற இருக்குமாட்டா 90 மைனஸ் டீட்டா. இது 90 மைனஸ் டீட்டாண்டா இது என்ன வேற இருக்கணும் டீட்டா. ஏன் இது ஒன்று கொண்டு செங்குத்து. அப்ப இது 90 மைனஸ் டீட்டாண்டா இது என்ன வேற கொண்டு டீட்டா. அல்லது இதுக்கும் ஒன்று விட்ட போனடா வேற இதுக்கும் ஒன்று விட்ட போன டீட்டா. இப்ப இது டீட்டாண்டா இது என்ன வேற இருக்கணும் 90 மைனஸ் டீட்டா. ஏன்டா இது ஒன்று கொண்டு செங்குத்து. இதுல வர விளைவு இதைப்பு விமானத்தின் தளத்துக்கு செங்குத்தா இருக்கு. விளைவு இதைப்ப விமானத்தின் தளத்துக்கு செங்குத்தா இருக்க போகுது. அப்ப இது டீட்டாண்டு இது 90 மைனஸ் டீட்டா. இது 90 மைனஸ் டீட்டாண்டா இந்த கோணம் டீட்டா வரைஞ்சிருக்க வேணும். சரியா? இதுல வர அந்த கோணம் டீட்டா வரைஞ்சிருக்க வேணும். இப்ப ஆறுண்ட மேல் நோக்கி வர பிரிச்ச ஊர் என்ன இருக்குன்னு சொல்லுவா ஆர் கொஸ்டீட்டா. ஆறுண்ட இந்த திசையில வர பிரிச்ச ஊர் ஆர் கொஸ்டீட்டா. அப்படி இந்த திசையில வர பிரிச்ச ஊர் ஆரை இப்ப நான் 2ஆ பிரிச்சுட்டேன். இந்த திசையில வர பிரிச்ச ஊர் என்ன இருக்கும்னா ஆர் சைன் டீட்டா. இப்ப ஆர் சைன் டீட்டா என்ன செய்யணுமா மைய நாட்டு விசையை கொடுக்க வேணும். ஆர் கொஸ்டீட்டா என்ன இருக்கணும் நிறைக்கு சமனும் எதிர இருக்கும். இந்த விமானம் இதுல இருந்து மேலேயும் போகையில கீழேயும் பெரியலையா இருந்தா மேல் விசை கீழ் விசைக்கு சமன். அப்படி இந்த மாதிரி வந்து வட்டப்பாயில டேர்ன் பண்ணி போதா இருந்தா விளைவில் விசை மையம் நோக்கி இருக்கணும். அந்த மையம் நோக்கி வர விளைவு விசையத்தான் ஆறுண்ட பிரிச்ச கொடுக்க போகுது. இங்க நான் ஆரண்டு போட்டது அந்த உதைப்பு விசையை. இந்த வட்டத்தின் ஆரையை எடுத்துக்கொள்றேன் சிமோல் ஆரண்ட மாதிரி. இந்த விமானம் திரும்புற வட்டப்பாதைக்குரிய ஆரையை எடுத்துக்கொள்வோம். சிமோல் ஆரா அடுத்தா இப்ப நீ சொல்லுவாப்பம் விமானத்தின் நிலைக்குண்டு சமநிலையை கருதினா மேல் நோக்கி வார விசையின் வருமானம் என்ன ஆர் கொஸ்டீட்டா. அந்த ஆர் கொஸ்டீட்டான வருமானம் அப்பன் எம்ஜிக்கு சமனா இருக்கணும். ஏற்றுக்கொள்றியா? ஆர் கொஸ்டீட்டான வருமானம் என்ன இருக்கணும் எம்ஜிக்கு சமனா இருக்கணும். மேல் விசை கீழ் விசைக்கு சமன். இந்த விமானத்தின் பிரிச்ச அதுல வார மேல் வார விசைய இருந்தா கீழே வார விசைக்கு சமனா இருக்கும். இந்த மேலேயோ கீழே ஐயங்காட்டி மேல் விசை கீழ் விசைக்கு சமன். வட்டப்பாதையில் இயங்குற பொருளுக்கு விளைவு விசை மையம் நோக்கி இருக்கணும். அப்ப விளைவு விசை மையம் நோக்கி இருக்கணுமா இருந்தா மையம் நோக்கி. அப்ப இந்த விமானத்துக்கு எப் சமன் எம்ஏ பாய்ப்புமா இருந்தா மையம் நோக்கி வார விசையை கொடுக்க போறதப்ப ஆர் சைன் டீட்டா. ஆர் சைன் டீட்டான வருமானம் எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆறுக்கு சமனா இருக்கணும். இதுல ஆறுன்றது வட்டப்பாயிண்ட் ஆறு. இதை நான் எடுத்துக்கொள்றேன் 2ஆம் சமன்பாடு. சரியா? எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆறுக்கு சமனா இருக்கணும் ஆர் சைன் டீட்டா. இப்ப எங்களை கேட்டது என்ன கேட்கப்பட்டிருக்கா வட்டப்பாயிண்ட் ஆறு. பதியின் வருமானம் தரப்பட்டிருக்கு 200 மீட்டர் பெர் செகண்ட். மற்றது ஹீட்டா எல்லாம் டேன் இன்வர்ஸ் இந்த மாதிரி பெருமானம் போட்டு தரப்பட்டிருக்குது. அப்ப நீ என்ன செய்யலாம் வட்டப்பாதையின் ஆயிரண்ட வருமானம் எவ்வளவு வரும் மாதிரி காணலாம். 2ஆம் சமன்பாட்டை 1ஆம் சமன்பாட்டை திருப்பியா இருந்தா அந்த ஆறுக்குரிய பிரமாணம் வட்டப்பாதையின் ஆரிய எவ்வளவு மாதிரி காணலாம். ஒரு கசுருக்குவா வட்டப்பாதையின் ஆறு எவ்வளவு மாதிரி வரும் பொடிச்சிருக்குவா. ரைட். அப்ப 2ஆம் சமன்பாட்டை 1ஆம் சமன்பாட்டால் பிரிக்கிறேன். இங்க வாங்க. 2ஆம் சமன்பாட்டை 1ஆம் சமன்பாட்டால் பிரிக்கிறேன். 2ஆம் சமன்பாட்டை 1ஆம் சமன்பாட்டால் பிரிப்பியா இருந்தா 6 வெட்டுப்பட்டுரும். சைனங்கள் கொசுக்குரிய பிரமாணம் என்ன வரணும் டான் டீட்டான மாதிரி வரணும். சைனங்கள் கொசுக்குரிய பிரமாணம் டான் டீட்டா. 1ஆம் கட்டம் 2ஆம் சமன்பாட்டை எழுதுறேன் எம்பி வர்க்கத்தின்களா இண்டு கொண்டு போட்டா தலைவரா மாத்தி பிறக்கணும். 1ஆம் சமன்பாடு 1/mg மாதிரி வரும். எல்லாம் ஏற்கனவே செய்து உனக்கு அனுபவம் இருக்குதான்.
சரியா? பிரிக்க தலையில மாத்தி பிறக்க வேணும். இதுல வார எம்மும் இதுல வார எம்மும் பட்டுப்பட்டுரும். இப்ப எங்களுக்கு ஆறு தான் காண வேணும். இதுல டேன் தீட்டாவுக்கு என்ன பிரமாணம் போடலாம்டா? டேன் தீட்டாவுக்கு இதுல பாருங்க, டேன் இன்வெர்ஸ் ரெண்டெண்ட பிரமாணம் தரப்பட்டிருக்குது. சரியா? இது தீட்டான பிரமாணம். அப்ப நமக்கு தீட்டான பிரமாணம் தரப்பட்டிருக்குது டேன் இன்வெர்ஸ் 2. சரியா? தீட்டான பிரமாணம். இப்ப டேன் இன்வெர்ஸ் என்ன சொன்னா இந்த டேன் பிரமாணம் கீழே இருந்திருக்குது. அதுல இதை கொண்டு குறுக்க வெறிக்குது யாருந்தா டேன் தீட்டான பிரமாணத்துக்கு என்ன விடலாம்? 2. கிடைக்கிறவங்க தீட்டான பிரமாணம் டேன் இன்வெர்ஸ் 2 தரப்படுறதா இருந்தா டேன் தீட்டாக்கு என்ன போடலாம்? 2. அப்ப இதுல டேன் தீட்டான பிரமாணத்துக்கு என்ன போடுவாய்? 2 போடுவியா இருந்தா வி வர்க்கத்தின் பிரமாணம் தரப்பட்டிருக்கு எவ்வளவு? 200. அப்ப 200 தர 200 மாதிரி போடுவோம் வி வர்க்கம். ஆரைக்குரிய பிரமாணம் காண வேணும். ஜீன்ற பிரமாணம் 10. இதுல வார சைவரையும் இதுல வார சைவரையும் பட்டு இதுல வார 2ஐயும் இதுல வார 20ஐயும் பட்டு விளையாடணும். 10 குறுக்க வெறுக்கு வாப்பம். ஆரைக்குரிய பிரமாணம் 2000 மீட்டர் 2 மாதிரி வரும். 1000 பிரமாணம் அல்லது 2 கிலோமீட்டர், 2000 மீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர். செகண்ட் ஆன்சர் பொறுத்தமா இருக்கும் 2வது கேள்விக்கு. முதலாவதுக்கும் 2வது தான், 2வதுக்கும் 2வது தான் பொருத்தமா இருக்கும். சரியா? பிராக்டிக்ஸ் எக்ஸாம் 16வது கேள்வி பார்த்து கொண்டிருக்கிறோம். 2வது பொருத்தமா இருக்கும். சரியா? பிராக்டிக்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் கேள்வி வளமையா பாஸ் பேப்பர்ல வர கேள்வி மாதிரி தான் அந்த வெயிட்லாம் இருக்கும். அல்லது அதுல கொஞ்சம் வெயிட் கூட வேற இருக்கு. சரிதானே? வந்து சும்மா சின்ன சின்ன கேள்வி 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு கேள்வி மாதிரி போட்டு பேப்பர் செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. 3வது கேள்விக்கு விடைய போடுவா. 3வது கேள்விக்கான விடைய போடுவா. செய்து முடிச்சாக்கள் 3வது கேள்விக்கு விடைய போடுவா. கரடான சுழலும் கிடை மேசையின் மீது பெண்ணொருத்தி நிற்பதை ஒரு காட்டுகின்றது. மேசையின் கோணவேகம் படிப்படியாக அதிகரிக்கும் போது பெண்ணின் பாதத்திற்கும் மேசைக்கும் இடையிலான உராய்விசை எஃப். கோணவேகம் ஒமேகா மாறும் விதத்தை சரியான விதத்தில் காட்டும் பிறகு. அப்ப இதுல உராய் விசைக்கும் ஒமேகாவும். இப்ப நீ இவன் தீர்வு எடுத்துக்கொள்ள எம் பண்ற மாதிரி இவ இப்ப ஆறு தூரத்துல நிக்கிறான்னு எடுத்துக்கொள்வோம். மையத்தில இருந்து இந்த பெண் நிக்கிற தூரம் எடுத்துக்கொள்வோம் ஆறு. சரியா? மையத்தில இருந்து இந்த பெண் நிக்கிற தூரம் ஆறுன்னு எடுத்தா ஒமேகாண்ட கோணக்கையில இந்த மேசை சுத்தி கொண்டிருக்கேக்கு அவாக்கு மையத்தை நோக்கி இருக்க வேண்டிய விசையின் பிரமாணம் எம்ஆர் ஒமேகா இருக்க மாதிரி இருக்கணும் இல்லையா? மையத்தை நோக்கி இருக்க வேண்டிய விசையின் பிரமாணம் எம்ஆர் ஒமேகா இருக்க மாதிரி இருக்கணும். எம்ஆர் ஒமேகா இருக்கும். இப்ப இதுல மையத்தை நோக்கி எம்ஆர் ஒமேகா வர்க்கம் என்ற விசை இருக்கணுமா இருந்தா கோண வேகத்தின் பிரமாணத்தை கோண வேகத்தின் பிரமாணத்தை கூட்ட மையத்தை நோக்கி வழங்க வேண்டிய விசையின் பிரமாணம் என்னவா இருக்கணும்? கூடிக்கொண்டு போகணுமா? மாறாம இருக்குமா? கூடிக்கொண்டே போகணும். ஏன்? ஒமேகா கூட எஃப் என்ற பிரமாணம் கூட தான் போகணும். ஆனா அந்த எஃப் எது இப்ப கொடுக்கும்னு சொன்னா இந்த பாதத்துக்கும் இந்த மேசைக்கும் இடையிலான உராய் விசை என்ற பிரமாணம் தான் நமக்குரிய மைய நாட்டு விசையை கொடுக்க போகுது. மைய நாட்டு விசை. அப்ப அந்த மைய நாட்டை விசையை உராய் விசை தான் கொடுக்க போகுது. உனக்கு தெரியும் உராய் விசை என்ற பிரமாணம் ஒரு எல்லை பெருமானம் மட்டும்தான் அதிகரிச்சு கொண்டு போகும். இப்ப கொடுக்க வேண்டிய மைய நாட்டை விசை என்ற பிரமாணம் 1 நியூட்டனா இருந்தா அந்த தளத்தால 1 நியூட்டன் விசையை கொடுக்கலாம்டா 1 நியூட்டன் விசையை கொடுக்கும்.
ரெண்டு நியூட்டன் விசை வந்தா 2 நியூட்டனை கொடுக்கலாம், 2 நியூட்டனை கொடுக்கும். வழங்கப்படக்கூடிய ஒரே விசைக்குரிய எல்லை பெருமானத்துக்கான சமன்பாடு தான் என்ன? எப் சமன் மியூ ஆர். இப்ப மியூ ஆர் என்ற பெருமானம் எல்லை பெருமானம். அப்ப மியூ ஆர் என்ற பெருமானம் எல்லை பெருமானமா இருந்தா அந்த எல்லை பெருமானத்திலும் பார்க்க பெரிய விசையை கொடுக்க வேண்டி இருக்க மையத்தை நோக்கி அவளை ஒரு கொடுக்கலாம் போயிடும். ஆக அந்த அதுல நிக்கிறவா சறுக்குப்பட்டு வெளியில போயிடல வேணும். ஒரு திணிவு விடுற மேத்தனை வாக்கும் என்ன செய்யணும், நல்ல ஃபாஸ்டா சுத்தி கொண்டு விரைக்க வெளியில தூக்கி எறிய வேணும். ஆளை தூக்கி எறிஞ்சிருக்கு அந்த விசை காணாவே இருந்தா. இதெல்லாம் மேற்கனவே கதைச்சிட்டேன். இப்ப அவன் கேட்டது ஒமேகாவுக்கும் எதுக்குமான விரைவு, ஒமேகாவுக்கும் விசைக்குமான விரைவு தான் கேட்கப்பட்டிருக்கு. எஃப் வந்து YH. அப்ப எஃப்ன்ற பிரமாணம் MR⍵ என்று போட்டு ஒரு ஒமேகா வெளியே எழுதி விடுறேன். இப்ப விரைவு என்ன இருக்க மாட்டா Y சமன் MX என்ன மாதிரி கேட்கலாம். இது XH, இது விரைவின் படுத்திறன், இது YH. அப்ப இங்க வழங்கப்படுற அந்த மையத்தை நோக்கி வர விசைக்கும் ஒமேகாவுக்குமான விரைவுகிறனா, சரியா? ஒமேகாவுக்குமான விரைவுகிறனா ஒமேகா கூட கூட உராய்வு செய்த பிரமாணம் கூடி கூடிக்கொண்டுதான் போகும். விரைவின் படுத்திறனுக்குள்ள பரடாப்ப ஒமேகா இருக்குது, MR மாறாது. என்ன அவள்கிட்ட திணிவு மாறப்படுறது இல்லை. இந்த மேச சுத்திரத்தாலுமே இந்த அவள் கொண்டாட பொருள் இல்லத்தாரு. மேச சுத்தி மேசன்ற கோணவகம் கூட அவள்கிட்ட திணிவு மாறப்போறது இல்லை. அவள் நிக்கிற தூரம் ஆர் மாறப்போறது இல்லை. ஒமேகான பிரமாணம் கூடுது. அப்ப ஒமேகான பிரமாணம் கூட கூட விரைவின் படுத்திடம் கூட ஓடும். விரைவின் படுத்திடம் கூடுற மாதிரி உராய்வு பிரமாணம் கூடி கூடிக்கொண்டுதான் போகணும். ஆனா ஒரு எல்லை பிரமாணம் வந்தா அப்புறம் உராய்வு செய்யாது, மாறாது. அப்ப எல்லை பிரமாணம் வந்தா அப்புறம் உராய் மாறாம இருக்கணும் இருந்தா இந்த மாதிரி வந்துட்டு போகணும் கடைசியில. அப்ப என்ன விட பொருத்தமா இருக்கும்? போர்த் ஆன்சர் பொருத்தமா மூன்றாவது கேள்விக்கு 4ஆவது விட பொருத்தமானதா இருக்கு. நான் கதைக்கிறப்பல நான் உங்களுக்கு மூன்றாவது கேள்விக்கு 4ஆவது விட பொருத்தமா இருக்கு. இப்ப 4ஆவது கேள்விக்கு விடைய போடுவா. 4ஆவது கேள்வி 4ஆவது கேள்விக்கு விடைய போடுவா. இந்த போர்டு அழிக்க போறேன். அப்ப உங்களுக்கு ஒரு பிசிக்ஸ்ல ஒரு கேள்வி செய்ய தெரிய வேணுமா இருந்தா அதே மாதிரி கேள்வி ஒரு 5க்கு மேற்பட்ட கேள்விகள் செய்து பாப்பியா இருந்தா 10வது 11வது கேள்வி நீயா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக திருப்பி திருப்பி கேள்வி வர போகுது. அந்த விஷயத்தை அறிஞ்சு கொண்டா போதும். அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சு கொள்வியா இருந்தா போதும். அந்த விஷயம் தெரிஞ்சு கொள்ள வேணுமா இருந்தா அதுக்கு ரைவண்ண வேணும். ரைவண்ணா வீட்டுல இருந்து பாடத்தை மட்டும் படிச்சு போட்டு கேள்வியே செய்யாம இருந்தா கரைச்சலா தான் இருக்கும். என்ன புது கேள்வி செய்யலாம இருக்கும். சரியா? நான் திருப்பியும் சொல்ற விஷயம், உனக்கு ஒரு ஆளோட பழகின உடனே ஒரு ஆளோட பார்த்த உடனே அவர்கிட்ட கேரக்டர் எப்படின்னு தெரியாது. ரெண்டு ஒரு கொஞ்ச நேரம் பழகி கதைச்சாப்புறான் அவரை பெற்றுனா தெரியும் அவர் எப்படியான ஆளாண்ட மாதிரி. நான் சொல்றேன் எப்படியான ஆளான்னு சொன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன கதை கதைச்சாலும் கோவப்படுற ஆளா, அல்லது எல்லாத்தையும் கேசுவலா எடுக்கிற ஆளா, எல்லாது ஒரு கொமடியான ஆளாண்ட மாதிரி அது ஒரு கதைச்சு பழையக்கான தெரிய வரும். இந்த கேள்வியும் அதே மாதிரி தான், உடனே பிடிபடாது. அந்த கேள்வி செட் பண்றவன் மைண்ட் செட் உனக்கு பிடிபட வேணுமா இருந்தா அந்த ஃபாஸ்ட் பேப்பர் கேள்வியில கொஞ்சம் செய்து பார்க்கணும். இந்த ஃபாஸ்ட் பேப்பர் கேள்வி செட் பண்றாங்க அந்த மைண்ட் செட் உனக்கு பிடிபடும். இது இதைத்தான் கேட்க வெறியினம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வாசிக்க தொடங்கியக்கு உனக்கு அந்த ஐடியா வந்துடும். அந்த செய்தி நீ அனுபவம் எடுக்கலையா இருந்தா, கேள்விகளோட நீ பழகையிலையா இருந்தா கேள்வி வாசிக்கே வாய்க்கு முடிஞ்சாலும் உனக்கு அவன் என்னத்தை சொல்ல வாரான்னு விளங்காது. அவன் என்னத்தை சொல்ல வாரான்னு விளங்காட்டி அவன் கேட்கிற கேள்வி கூட உடுக்கல இல்லை. அப்ப அந்த உனக்கு ஒரு அந்த அனுபவம் பெறுவனமா இருந்தா அந்த கேள்வி இதைத்தான் கேட்க விரப்புறான்ற மாதிரி ஒரு அனுபவம் உனக்கு பெறுவனமா இருந்தா அந்த அனுபவம் பெற மட்டும் கேள்விகள் செய்து பார்க்கணும். சொல்லுவாங்க. அப்ப அந்த எவ்வளவு கேள்வி செய்து உனக்கு அனுபவம் பெரியலையா இருந்தா அதுக்கு என்ன பிரச்சனைன்னா நீ அந்த கேள்வி செய்யற முறப்பிலையா இருக்குது. எவ்வளவு கேள்வி செய்து உனக்கு அந்த அனுபவம் காணாம இருக்குதா இருந்தா, அவன் கேள்வி கேட்கிற விஷயம் விளங்க விரையிலையா இருந்தா நீ கேள்வி செய்யற விதம் வந்து பிள்ளை. நான் சொல்றேன் அதாவது அணுகிற முறைப்புல வந்து விளக்கம் இல்லாம நீ என்ன செய்யறாய், சும்மா செய்து கொண்டு போறாய். அந்த விளக்கம் ஒன்று இருக்கணும். இப்ப இந்த கோணவம் கூட கூட இந்த பிள்ளை சறுக்க வெளிக்கிட போதா இருந்தா அந்த பிள்ளைக்கு சறுக்கிறதுக்கு எப்படி விசை வருதுன்னு மாதிரி தெரியணும். உதாரணமா உங்களுக்கு தெரியும், உராய்வுன்றது இயக்கத்தை எதிர்க்கு முகமா துளிப்படுற விசை உராய்வு. இயக்கத்தை எதிர்க்கு முகமா துளிப்படுற விசை உராய்வுன்னு சொன்னா இந்த தட்டுக்குரிய கோணவகம் கூட கூட இந்த மேசைக்குரிய கோணவகம் கூட கூட இந்த புல்ல வெளியில சறுக்க வெளிக்கிடும், வெளிநோக்கி இயங்க வெளிக்கிடும். வெளிநோக்கி இயங்க விடாம அதை தடுக்கக்கூடிய மாதிரி மேசை ஒரு உராய்வை கொடுத்தா அதை உள்ள பிடிச்சிருக்கு இயங்க விடாம. ஆனா உள்ள பிடிச்சிருக்கிற உராய்வின் பிரமாணம் ஒரு கட்டத்துக்கு மேல மாறாது, எல்லைக்கு பிரமாணம் எல்லை பிரமாணத்துக்கு மேல. அப்ப அதுக்கு மேலேயும் வாக்கு வெளிநோக்கி இயக்கத்தின் வார விசை கூடுதா இருந்தா தான் நாங்க மைய நீக்க விசை வச்சுனாங்க. கூடுமா இருந்தா உராய்வு எவ்வளவு கொடுக்கலாமோ அவ்வளவுதான் கொடுக்கும். அதிலும் பார்க்க பெரிய விசை தேவைப்படுதா இருந்தா வலிக்கு வெளியில போயிடும். அப்ப அந்த கதைகள் உனக்கு தெளிவா விளங்குதா இருந்தா
கேள்வி செய்ய உனக்கு நல்ல அனுபவம் பெறும். ஒரு கேள்வி அடுத்த கேள்வி என்ன மாதிரி செய்ய செய்ய ஆசையா இருக்கு, அலுப்பு வராது. ஒரு கேள்வி விலங்கிலையா இருந்தா என்னடாப்பா அந்த மாதிரி ஒரு அலட்சியம் கொண்டு வரும், ஒரு அலுப்பு கொண்டு வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்காது, விருப்பம் இருக்காம போயிடும். கேள்வி வடிவா விளங்கி நீ செய்து கொண்டு போவியா இருந்தா நிறைய கேள்வி இன்னும் தாங்க சேர்ந்த மாதிரி நீயா என்னட்ட கேட்பாய், நீயா தேடி தேடி தேவாய் எப்படி எப்படி இந்த மாதிரி உனக்கு அறியா ஒரு ஆசை கொண்டு வரும். இல்லாட்டி அந்த ஆசை வராது. அந்த ஆசை விரவணுமா இருந்தா நீ அதுக்கேற்ற முறையில அந்த விஷயம் அந்த கேள்வியில எப்படி அந்த கேள்வியை செய்யற மாதிரி அந்த பொருத்தமான முறையில படிச்சு கொள்ள வேணும். பொருத்தமான முறையில படிப்பியா இருந்தா அதுக்கேற்ற பொருத்தமான முறையில உனக்கு பலனும் கிடைக்கும். பொருத்தம் இல்லாத முறையில படிப்பியா இருந்தா பலன் ஒன்றும் கிடைக்காது. முக்கியம் பொருத்தமான முறை. பிசிக்ஸ் இருந்தா பிசிக்ஸ் மாதிரி தான் படிக்க வேணும். பிசிக்ஸ் இருந்தா பிசிக்ஸ் மாதிரி தான் படிப்பிக்கையும் போயிடும். நாலாவது கேள்வியே பாரா. நாலாவது கேள்வி. நாலாவது பரப்பன் கோண உந்தம். சரியா? நாலாவது கேள்வி. கோண உந்தத்துக்கும் ஏக பரிமாண உந்தத்துக்கும் இடையேயான விகிதம். கோண உந்தத்தை நாங்க எல்லண்டு மாதிரி கேட்போம். கோண உந்தம்ன்றதப்பன் ஏற்கனவே ஆச்சுன்னா ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் தான் கோண உந்தம். ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் அந்த ஏக பரிமாண உந்தம் எம்பி அதை தூரத்தால பெருக்கி விட்டா ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம் கோண உந்தம். அதை பெண் நாங்க நிறுவி எடுக்க காண்டாப்பா ஐயோமே காண்டு வருது. ஏக பரிமாண உந்தம்ன்றது என்ன இருக்குமாண்டா அது திணிவு தர வேகம். சரியா? ஏக பரிமாண உந்தம் பி என்று கேட்போம், திணிவு தர வேகம். கோண உந்தத்துக்கும் ஏக பரிமாண உந்தத்துக்குமான விகிதம் தான் கேட்டக்கூடிய பரிமாணம். அப்ப எம்பியும் எம்பியும் வெட்டுப்பட்டுரும். எக்ஸான மிஞ்ச போகுது. அப்ப என்ன பரிமாணம்? எல். திருப்பி அந்த பரிமாணங்கள் எல்லாம் எழுதி முழுமையா எழுதி வெட்டி கொண்டு தேவை. கோண உந்தம் ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம். கீழே ஏக பரிமாண உந்தம் வெட்டுப்படமா இருந்தா கோண உந்தத்துக்கான பரிமாணம் எல். தேர்ட் ஆன்சர் பொருத்தமா இருக்கும். நாலாவது கேள்வி. இப்ப அஞ்சாவது கேள்வியை பாரு. அஞ்சாவது கேள்வியை பாரு. அஞ்சாவது கேள்வி. 10 கிராம் திணிவுள்ள சிறிய பொருள் ஒன்று 0.5 மீட்டர் அரையுடைய அரைக்கோள வடிவ கிண்ணத்தினுள் உள்ளது. ஒருவர் காட்டியவாறு பொருள் கிண்ணத்தின் அடியிலிருந்து 0.2 மீட்டர் நிலைப்பு துயரத்தில் கிண்ணத்தில் தொடுகை உள்ளவாறு ஓய்வில் இருப்பதற்கு கிண்ணத்தின் கோண வேகம். என்ன சொல்லப்படுதுண்டா, இப்ப ஒரு அரைக்கோள வடிவமான கிண்ணத்துக்குள்ள ஒரு பொருளை வச்சுட்டு அந்த பொருள் இதுல இருந்து ஒரு 0.2 மீட்டர் ஓயில நிக்கணும். சும்மா வச்சா நிக்குமா ஓயில? சும்மா அதுல ஒரு தூரத்துல ஒரு பொருளை வச்சா ஓயில நிக்குமாடா? இல்லத்தானே. ஏன் சதைக்கு கீழே விழுமே இல்லை. அப்படி கீழே விழாம இருக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? மந்திரம் வைக்க தேவையில்லை. பிசிக்ஸ் தான். என்ன செய்யணுமா இருந்தா அந்த கிண்ணத்தை நீ ஒரு குறிப்பிட்ட கோண வேகத்துல சுத்தி கொண்டு இருப்பியா இருந்தா அந்த குறிப்பிட்ட இடத்துல சுத்தி கொண்டே வரும். அங்கால இங்கால போகாம சுத்தி கொண்டு இருக்கும். கீழே இறங்காது மேலே இறங்காது. ஏன்னா உண்மை என்ன கேட்டவர் அது மேலே கீழே இறங்காத மாதிரி அந்த இடத்துல நிக்கணுமா இருந்தா நீ என்ன செய்யணும்? என்ன கோண வேகத்துல ஊத்தணும். ஓகே. ஆக இந்த இடத்துல வேற ஒரு வட்டப்பாயில சுத்தி இருக்கணுமா இருந்தா இந்த கிண்ணத்துக்கு ஒரு கோண வேகத்தை குடிப்பியா இருந்தா அதே கோண வேகத்துல இந்த பொருள் அதுல ரெண்டு சுத்தி வைக்க அந்த இடத்துல ரெண்டு சுத்தி கொண்டிருக்கிறதா இருந்தா மேலேயும் போகாது கீழேயும் போகாது அதுல நிக்கும். சரி, இப்ப உனக்கு தெரியும் இதுக்கு மனமையான கேள்வி மாதிரி தான். இதுல எத்தனை விசதாக்கும் சொல்லுவா? இந்த பொருள்ல இப்ப என்னென்ன விசதாக்கும் சொல்லியாச்சு உராக ஒன்றும் இல்லையான மாதிரி. சரியா? அந்த கிண்ணத்துக்கு எல்லாம் உராக ஒன்றுமே இல்லை. ரைட்டா? உராய பெட்டி கதை காட்டி உராக ஒன்றும் இல்லையா? அப்ப என்னென்ன விசதாக்கும்னா ஒன்று இவற்றை நிறைந்த பெருமானம் அப்பன் கீழ் நோக்கி இருக்கணும் எம்ஜி. நிறைந்த பெருமானம் கீழ் நோக்கி இருக்கும் எம்ஜி. மற்றது மரதாக்கத்தின் பெருமானம் இருக்கும். மரதாக்கத்தின் பெருமானம்
அந்த தளத்தால வழங்கப்படுற மரதாக்கம். ஒரு தளத்தால வழங்கப்படுற மரதாக்கம் அந்த தளத்துக்கு செங்குத்து. ஒவ்வொரு முறையும் கேள்வி சேர்க்க சொல்லிக்கணும் வாரு. ஒரு தளத்தால வழங்கப்படுற மரதாக்கம் அந்த தளத்துக்கு செங்குத்தா இருக்கு. ஒரு கோள வடிவான மேற்பரப்புக்கு செங்குத்துன்றது எப்படி இருக்கணும்? അതിന്റെ மையத்தை நோக்கி அല്ല போகணும். அப்ப ഇതിന്റെ மையம், இந்த கோலத்தின் மையம் இங்க இருக்குதா, அந்த கோலத்தின் மையத்தை நோக்கி வர மாதிரி അതിന്റെ மரதாக்கம் இருக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். அப்ப இந்த மரதாக்கம் என்ன இருக்கும்னா അതിന്റെ மையத்தை நோக்கி வர மாதிரி இருக்கணும் மரதாக்கம். இந்த ரெண்டு விஷயம் தான் இதுல ஆக போகுது. அப்ப இந்த ரெண்டு விஷயம் விளையாடப்பன் அந்த வட்டப்பாதையின் மையத்தை நோக்கி இருந்தா அப்படி அது என்று சுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. வட்டப்பாதையின் மையத்தை நோக்கி இருக்கணும். அப்ப வட்டப்பாதையின் மையத்தை நோக்கி இருக்கணும் இருந்தா இதான வட்டப்பாதைக்குரிய மையம். இந்த வட்டப்பாதையின் மையம் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா இதுல இருந்து இவ்வளவு தூரம் திறப்பட்டுக்கு 1.5 சென்டிமீட்டர். இதுல இருந்து இவ்வளவு தூரம் உலகம் சொல்லுவாங்க. இந்த மையத்தில இருந்து இவ்வளவு தூரம். அதுதான் அந்த கோலத்தின் எவ்வளவு 0.5 மீட்டர். அப்ப இதுல இருந்து இவ்வளவு 0.5 மீட்டரா இருந்தா இவ்விடத்தில இருந்து இவ்வளவு வருமானம் என்னவா இருக்கும்னா 0.3 மீட்டரா இருக்கும். சரிதான், இவ்வளவு தூரம் என்னவா இருக்கும்னா 0.3 மீட்டர். எனக்கு இவ்வளவு தூரம் தெரியாது. அதை நான் எக்ஸ் போட்டுக்கொள்றேன். அது எக்ஸ் வந்து வட்டப்பாதையின் ஏற. இவ்வளவு தூரம் என்னவா இருக்கும்னா அது கோலத்தின் ஏரையா தான் இருக்கு. மீன் மையத்தில இருந்து விளிம்புக்கு அந்த அரைக்கோளத்தின் ஏற அது இவ்வளவு இருக்க போகுது. எவ்வளவு 0.5 மீட்டரா இருக்கும். அப்ப இந்த ஏற இவ்வளவு என்னவா இருக்கும்னா 0.5 மீட்டர். அப்ப இதுல பாருங்க ஒரு செங்கோணம் முக்கோணம் ஒரு சோட்டம் கொண்டு வரும். இந்த கோணத்தை நான் எடுத்துக்கொள்றேன் தீட்டா அந்த மாதிரி. அதுல வர செங்கோண முக்கோணத்தின் தோட்டத்தை நான் இந்த மாதிரி கேறிக்கொள்றேன் வெளியிலேயே அவனை விளங்க மாட்டேருக்காரு. இதை நான் தீட்டான்னு போட்டுனாடாப்பா. இதுல இருந்து இவ்வளவு தூரம் தான் என்ன இருக்கும்னா 0.5 மீட்டர். இது கோலத்தின் ஏற 0.5 மீட்டர். இதே எக்ஸ் போட்டுனான். இதுல இருந்து இவ்வளவு தூரம் என்ன இருக்கும் 0.3 மீட்டர். 0.3 மீட்டர். அப்ப நீ இந்த எக்ஸுக்கு என்ன போடலாம்னு சொன்னா ஒன்றில் செம்பக்கத்தை பிரிச்செடுத்து விட்டா 0.5 கொஸ்டீட்டா சமன் எக்ஸ் என்ன மாதிரி போடலாம். 0.5 கொஸ்டீட்டான ஒரு மணி நேரம் போடணும் எக்ஸ் என்ன போடலாம். ஆனா உனக்கு அதுல டீட்டாவும் தெரியாது. அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த எக்ஸின் பிரமாணத்தை காண்றதுக்கு இந்த எக்ஸுக்குரிய பிரமாணம் காணணுமா இருந்தா முதல்ல இந்த டீட்டான பிரமாணம் காணணும். டீட்டாவை காண்றதுக்கு சரியா, டீட்டாவை காண்றதுக்கு இதையும் துருவப்படுத்தினா செம்பக்கத்தையும் இதையும் துருவப்படுத்தினா அயற்பக்கத்தின் செம்பக்கம் என்னுடைய தான் உணர்வாக இந்த டீட்டாவுக்கு சாரி இது எதிர்ப்பக்கம் செம்பக்க துருவப்படுத்தின செய்யலாம் டீட்டாவை காணலாம். அப்ப உனக்கு எடுத்து கோணளவு தானே ஆறுண்ட ஒரு பிரிச்சோர் நிறைய சமப்படுத்த ஆறுண்ட மற்ற பிரிச்சோர் செய்யணும் மைய நாட்டு விசையை கொடுக்கணும். இதே இந்த டீட்டாவை கண்டான்னு சொன்னா அந்த எக்ஸ் தேவங்களுக்கு வட்டத்தின் ஆரியனத்தால. அப்ப ஆறை நான் 2ஆ பிரிக்கிறேன். நிலைக்குத்தா வார கூட நல்லா இருக்கணும். ஆர் சைன் டீட்டாவா இருக்கும். ஏனென்றா கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்சா சைன் நிலைக்குத்தா வார கூறு. மையத்தை நோக்கி வார கூறு என்ன இருக்க மாட்டா கோணத்தோட சேர்த்து வார கூறு அது என்ன இருக்கணும் ஆர் கொஸ்டீட்டா. மையத்தை நோக்கி வார கூறு என்ன இருக்க மாட்டா ஆர் கொஸ்டீட்டா. அப்ப ஆர் கொஸ்டீட்டா மைய நாட்டை விசை எம்ஆர் ஒமேகா வர்க்கத்தை கொடுக்கதா இருந்தா ஆர் சைன் டீட்டா நிறைய சமப்படுத்த வேணும். ஏற்கனவே அந்த பிள்ளைகளுக்கு செய்த மாதிரி தான் ரெண்டையும் வச்சு நீ என்ன செய்யலாம்னா கோண வேகத்தை காணலாம். ஒரு படத்தை போட்டு சுருக்குவா. புரியுதியா புரியுதியா கவனிப்பா நான் செய்யறேன். அப்ப எப்ப இந்த நிலைக்குத்து கூறு ஆர் சைன் டீட்டா. அப்ப ஆர் சைன் டீட்டா என்ன இருக்கணும்னா நிறைக்கு சமனா இருக்கணும். நிலைக்குத்து கூறுக்கு சமப்படுத்தியா இருந்தா ஆர் சைன் டீட்டா வரும். ஆர் சைன் டீட்டான வருமானம் நிறை எம்ஜிக்கு சமனா இருக்கு. இதை எடுத்துக்கொள்வோம் முதலாம் சமன்பாடு. மையத்தை நோக்கி வர கூறு மையத்தை நோக்கி எப்சமனமே பாய்ப்புமா இருந்தா இவருக்கு மையம் நோக்கித்தான் பிள்ளைகள் சேர்க்கணும் பட்ட பாரியங்கிற பொருளும். அப்ப மையத்தை நோக்கி வர கூறு என்ன இருக்கும்னா ஆர் கொஸ்டீட்டா. ஆர் கொஸ்டீட்டான வருமானம் எம்பி வர்க்கத்தின் ஆர். ஆனா இங்க ஆருக்கு பதிலாக நான் இப்ப கொடுக்க நெக்ஸ்ட் நீங்க வட்டத்தின் நேரம் தெரியல சரியா. வட்டத்தின் நேரம் சுத்துற வட்டத்தின் நேரம் இந்த கோலத்தின் நேரையை போட்டு சிரிச்சு கொண்டு நிக்கிறேன். வட்டத்தின் நேரம் இது இந்த பொருள் சுத்துற வட்டத்தின் நேரம் சொல்லப்பட்டிருக்கு எக்ஸ். அது எக்ஸும் தரவுல இல்ல பிரதிரை வேணும். ஆர் கோஸ்டீட்டா சமன் எம்பி வர்க்கத்துக்கு எக்ஸ். இதை எடுத்துக்கொள்ற ரெண்டாம் சமன்பாடு. இப்ப நாங்க முதலாம் சமன்பாட்டை ரெண்டாம் சமன்பாட்டால விரிப்புமா இருந்தா ஆறும் ஆறும் மட்டுப்படுறோம். சைனங்கள் கொசுக்கு என்ன போடலாம் டேன் டீட்டா அந்த மாதிரி போடலாம் சைனங்கள் கொசு. அப்ப முதல்ல எம்ஜி எழுதுறேன் இண்டு கொண்டு போட்டா தலைவலா மாத்தி பெருக்கி விடலாம். எக்ஸின் கீழ் எம்பி வர்க்கம் மாதிரி போகணும். எக்ஸின் கீழ் எம்பி வர்க்கம்
ஆனா இதுல உன்ன கேட்கப்பட்டது ஒமேகா. அப்ப ஒமேகா கேட்கப்பட்டதால இதுல வர வீக் என்ன போடலாம்டா தேவைன்னா ஆர் ஒமேகா முழுவதும் இந்த வர்க்கம் மட்டும் போட்டா, அல்லது இதுல நேரடியாவே இந்த ஆர் கோஸ்டிட்டாவுக்கு எம்ஆர் ஒமேகா வர்க்கம் மட்டும் போடலாம் இல்லை. அப்ப இந்த எம்பி வர்க்கத்துக்கு எக்ஸுக்கு பதிலா எம் எக்ஸ் ஒமேகா வர்க்கம் மட்டும் போடுறோம். எம்ஆர் ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலா சரிதானே? அப்ப அதை போடுவோமா இருந்தா தலைவிழா மாத்தி பேருக்கணும். எம் எக்ஸ் ஒமேகா வர்க்கம் மட்டும் வேற போடலாம். எம் எக்ஸ் ஒமேகா இருக்கும். இப்ப இதுல பாருங்க, இதுல வர எம்மும் இதுல வர எம்மும் மட்டுப்பட்டுரும். சரியா? எம்மும் மட்டுப்பட்டுரும். டேன் தீட்டாவுக்கு என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் இந்த முக்கோணம் இருக்கிறேன். டேன் தீட்டாவுக்கு சரியா? டேன் தீட்டாவுக்கு எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் கொண்டு விடலாம். எதிர்பக்கத்துக்கு அயற்பக்கம். எதிர்பக்கம் தசம் 3 மீட்டர். அயற்பக்கம் எக்ஸ். அப்ப அதை பிரதிடுறேன். டேன் தீட்டாவுக்கு என்ன விடலாம்டா எதிர்பக்கம் 0.3 மீட்டரின் கீழ் அயற்பக்கம் எக்ஸ். அது சமன் ஜிக்குரிய பிரமாணம்னாப்பா 10. அப்படியே எக்ஸ் வேற வேணும். நாங்க காண வேணும் ஒமேகான்னு காண வேணும். அப்ப இதுல வர எக்ஸும் இதுல வர எக்ஸும் மட்டுப்பட்டுரும். அப்படியே கொண்டு வந்து கீழே விருப்பியா இருந்தா ஒமேகா வர்க்கம் சமன் தசம் 3 கீழ் 10 வரும் ஒமேகா வர்க்கம். அப்போ ஒமேகா சமன் என்ன இருக்கணும் 3 கீழ் 100 மாதிரி வரும். ஒமேகான பிரமாணம் சரியா? ஒமேகான பிரமாணம் 3 கீழ் 100 அவ்வளவும் ரூட்டுக்கு வரும் சரியா? என்ன 10 கொண்டு நீங்கள விருப்பியா இருந்தா மேலேயும் கீழேயும் 10 வரைக்கும் 3 கீழ் 100 வரும். அது ஒமேகா வர்க்கம். அப்போ ஒமேகாண்டா ரூட் ஆஃப் 3 கீழ் 100. இனி பேருந்து சுருகி கொண்டிருக்கிறதுல கண்ண நேரடியாக அப்படியே 5 விடையும் பார்த்தா அப்படியே பிடிக்கலாம். ஏன் 100 வழியில் எடுக்கலாம் 10 பேரும் ரூட் 3 வழியில் எடுக்கலாது. அவ பேர் விட இருக்குது என்ன போகுது இதுல ஒமேகா வர்க்கம் மேல போனா தசம் 3 கீழே வரும் வாய்ப்போட மேல. முதலாவோட பொறுத்தனா இருக்கு பாருங்க. முதலாவோட பொறுத்தனா இருக்கு. முதலாவோட பொருத்தம் இதுல மாறியில வரும். குறுக்க வெறுக்குவியா இருந்தா ஒமேகா வர்க்கம் தான் நீங்க போயிருக்க போகணும். அப்ப டேன் தீட்டாக்கு என்ன போட்டுனாங்க டேன் தீட்டாக்கு தசம் 3 கீழ் எக்ஸ் அது சமன் 1 கீழ் எக்ஸ் இன்டு ஒமேகா வர்க்கம் சரியா? இதுல வர ஜி இந்த பிரமாணம் 10 போடணும். ஜி இதுக்கும் இதுவும் பட்டுப்பட்டுரும். அப்ப குறுக்க வரைக்கினா ஒமேகா வர்க்கத்தின் பிரமாணம் 10 கீழ் தசம் 3 வரும். ஒமேகா வர்க்கத்தின் பிரமாணம் அப்பன் 10 கீழ் 0.3 மாதிரி வரும் ஒமேகா வர்க்கம். அப்ப 100 கீழ் 3 வரை போகணும் சரியா? இல்ல 10 வரைக்கும் விட்டா 100 கீழ் 3 மாதிரி வரும் ஒமேகா வர்க்கம். அப்ப ஒமேகான்னு சொன்னா ரூட்டுக்கு 100 கீழ் 3 வரும். 100 வழி எடுத்தா 10. அப்ப 10 கீழ் ரூட் 3 மீட்டர் ரேட் செகண்ட் மேன் சொன்னா இருக்கணும். முதலாவது பொறுத்தா இருக்கும் வேற. முதலாம் குறுக்க வரைக்கும் மாறி குறுக்க வரைக்கிட்டு அப்ப சரியா இருந்தா 10 கீழ் ரூட் 3 ரேட் செகண்ட் -1 முதலாவது பொறுத்தமா இருக்கு சரிவா? ஆறாவது கேள்வியை பாருங்க செய்து முடிச்சா. ஆறாவது கேள்வி கூடிய போடுவா செய்து முடிச்சா. ஆறு ஒரு கோள் சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் இயங்குகின்றது. பின்பிறவற்றில் எது அக்கோளில் மாறிலியா இருக்குமா? சரியா? ஆறாவது கேள்வி. நீள்வட்ட பாதையில இயங்குதா இருந்தா நீள்வட்ட பாதையில இயங்கினாலும் சரியா அதே இடத்துல சுத்தி விரைக்க இவருக்கு புறமுறுக்கம் பெற போறது இல்லை. இந்த இதுல சூரியன் இருக்குதா இருந்தா சூரியனை சுத்தி நீள்வட்ட பாதையில இயங்குற பொருளுக்கு சூரியனால வார கவர்ச்சி விசை தான் இருக்க போகுது. சூரியனால வார கவர்ச்சி விசை மையம் நோக்கி இருக்கும். அது மைய நாட்ட விசையா இருக்கும். அந்த மைய நாட்ட விசையின் பெருமானம் அந்த வளவின் டேரைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் பெருமானம். ஆனா இதற்கு மையத்தை நோக்கி தான் எப்பயும் விசை வாரத்தால முறுக்கம் பெறாது. முறுக்கம் பெறையிலையா இருந்தா கோண உந்தம் காப்படைய வேணும். அப்ப கோண உந்தத்துக்குரிய பெருமானம் தான் என்னவா இருக்கும் மாறலியா இருக்கு.
சரியா? இவருக்கு நீள்வட்ட பாதையா இருந்தாலும் இவ்விடத்துல இருக்க வர மைய நாட்டு விசையிலும் பார்க்க இவ்விடத்துல இருக்க வர மைய நாட்டு விசை வேறு. அப்படியே மைய நாட்டு விசையின் பெருமானம் என்ன செய்ய மாட்டா, பெருமானமே மாறுபடும். மைய நாட்டு விசையில திசையும் மாறுதான், பெருமானமே மாறுபடும். ஏன்? இங்கே இருந்து இவர் இங்க வர்றாரா இருந்தா இவ்விடத்திலே இருந்து வடத்துக்கு வரைக்கும் இவருக்கு தூரம் குறைஞ்சிருக்கு நீள்வட்ட பாதையினத்தால். இப்ப நாளைக்கு இவருக்கு இதுல இருந்து இவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்வோம். சுமார் கிடைக்கிறேன் 2D என்ற மாதிரி, சுமார் 2D. சரியா? இதுல இருந்து இவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்றேன் டி என்ற மாதிரி. இவ்விடத்துல இருக்க வேற்ற தொடலிக்கை எடுத்துக்கொள்றேன் வி என்ற மாதிரி. இவ்விடத்துல இருக்க வேற்ற தொடலிக்கை எடுத்துக்கொள்றேன் வி டேஷ். சரியா? இதுல இருக்கிற தொடலிக்கதை வி, இதுல வரைய தொடலிக்கை எடுத்துக்கொள்வோம் வி டேஷ் என்ற மாதிரி. இப்ப தொடலிக்கதியின் பெருமானம் என்ன செய்யணும்னா வேறுபடும். ஏனண்டா இங்க கோண உந்தம் தான் மாறாம இருக்கு. இந்த மையத்தை நோக்கி தான் எப்பயும் பிச வார்த்தால முறுக்கம் இருக்க போறது இல்ல, சுத்திர அக்கி பெட்டி முறுக்கம் இருக்காது. புறமுறுக்கம் இல்லையாப்ப கோண உந்தம் மாறுபடும், மாறுபடாம இருக்கும். ஏக பரிமாண இயக்கத்துல உந்தம் விசை இல்லாட்டி மாறாத மாதிரி சுழற்சி இயக்கத்துல முறுக்கம் இல்லாட்டி கோண உந்தம் காக்கப்படும். அப்ப இதுல இருக்க என்ன கோண உந்தம் இருக்கு மட்டும் இப்ப நான் கோண உந்தம் மட்டும் ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம். அப்ப இதுல இருக்க என்ன கோண உந்தம் கோணம் ஏக பரிமாண உந்தம் எம்இன்டி வி, அதுக்கான தூரம் சுழற்சி அச்சு பெட்டி அதுக்கான தூரம் அவ்வளவு 2D என்ற மாதிரி போடலாம். ஏக பரிமாண உந்தத்தின் திருப்பம். இதுல இருக்க என்ன கோண உந்தம்னு சொன்னா திணிவு அதே திணிவு தான். எம் வேகத்தின் பெருமானம் உலக மாதிரி காணப்படும் டி டேஷ். தூரத்தின் பெருமானம் டி வரப்போகுது ஏக பரிமாணம் திருப்பம். இதுல வார எம் இதுல வார எம் வெட்டுப்படும் இல்லையா? இதுல வார டி இதுல வார டி வெட்டுப்படும். அப்ப அந்த இடத்துல வார வி டேஸ்ல வருமானம் என்ன இருக்கும்னா 2V என்று பேரும். தொடரை கழிவுபடும் நீள்வட்ட பால சுத்திர பொருளுக்கு. ஆனா வட்டப்பால சுத்திர பொருளுக்கு தொடரை கழிவு விடாது. நீள்வட்ட பால சுத்திர உடலை கழிவுபடும். தொடலை கதி வேறுபடைக்க மையத்தை நோக்கி இருக்கிற விசையின் பெருமானம் கூடி வேறுபடும். மையத்தை நோக்கி இருக்கிற விசையின் பெருமானம் வேறுபடும். என்ன தொடலை கதி வேறுபடுதா இருந்தா தொடலை கதி வேறுபட அதற்கு மையத்தை நோக்கி இருக்கிற விசைக்கு என்ன விடலாம்? எப்சமன் எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆரண்டு மாதிரி போடுவாய். அப்ப இவ்விடத்துல இருக்க எம்பி வர்க்கத்துக்கு ஆற போடுவா எம் இன்டு கதியின் பெருமானம் வி வர்க்கத்தின் கீழ் தூரத்துக்கு என்ன போடுவாய் 2D என்ன மாதிரி போடுவாய் தூரம். சரியா? இங்கே இருக்கே அங்க இருக்க வார தொடர்கைக்கு போடலாம் எம் இன்டு அவடத்துல வார 2V முழுவதும் வர்க்கம் 4V வர்க்கம். இதுல இவ்விடத்துல இருக்கே இவ்விடத்தை ஏ என்று போட்டுக்கிறேன், இவ்விடத்தை பி என்று போடுறேன். ஓகே, இதுல ஏ என்று போட்டா ஏலாம் காணான், இப்ப பி என்று போட்டா பி ல காண்றேன். எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆருக்கு என்ன போட போறாய் 2D, சாரி டி. ஆருக்கு என்ன போட போறாய் டி போட போறாய். இதுல இருந்து வரும் டி. அப்ப இங்க வார மைய நாட்டு விசையம் பார்க்க அங்க வார மைய நாட்டு விசைய பெருமானம் இங்க 2ஆல பிரிவடைதலாப்பா, அங்க 4ஆல எடுக்கப்படுது. அப்ப இதிலும் பார்க்காது எஃப் டேஷ் வருமானம் எஃப் சார்பா கதைச்சா எவ்வளவு பெருசா இருக்கணும் சொல்லுவா. இது யாரு? இது 4 மடங்கு. எவ்வளவு பெருசா இருக்கும்? அதாவது இந்த பெருமானத்தை நீ 8ஆல பெருக்கினா தான் அந்த விட வரும். பேரா 2 2 பட்டு 4 வரும். அப்ப 4 எஃப் இருக்கும், சரி 8 எஃப் இருக்கும். சரியா? இந்த பெருமானத்தை 8ஆல பெருக்கினா தான் 2ஐயும் 8ஐயும் பட்டினா 4 வரும். பாருங்க 4 எம்பி வர்க்கத்துக்கு டி என்று வரும். அப்ப இந்த எஃப் மாதிரி அந்த எஃப் 8 மடங்கு பெருசு. விசை மாறுபடும். மைய நாட்டு விசை இந்த பருமன் மட்டும் இல்ல திசை மாறுபடுதுதான். பருமன் மாறுபடுது நீள்வட்ட பாதை. அப்ப எது மாறாம இருக்குமாட்டா கோண உந்தம் தானப்ப மாறாம இருக்கு. அப்ப முதலாம் விடையில என்ன போடப்பட்டிருக்கா கோண வேகம் மாறாம இருக்குன்னு சொன்னாப்புல கோண வேகம் மாறும். தொடலிக்காது வேறுபட்டா கோண வேகம் மாறந்தானப்ப வீசவன் ஆரோமே கால். இப்ப வீசவன் ஆரோமே கால உடலிக்காது வேறுபடைக்கு கோண வேகம் மாறப்போகுது. கோண வேகத்தின் திசை மாறாது, ஆனா கோண வேகம் மாறுபடும், பெருமானம் மாறுபடும். வீசவன் ஆரோமே உடையக்கு இதுல 2V வரும், மாறுபடும். அடுத்தது 2ஆவது பேர் கோண உந்தம். சரியா? கோண உந்தம் ஒரு கோள் சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் இயங்குகின்றது. பின்பு நெட்டில் அது கோளில் மாறலியா இருக்கும்னா கோண உந்தம் மாறலியா இருக்கும். 2ஆவது சரி கோண உந்தம் தான் மாறலியா இருக்கும். 3ஆவுடைய பேர் நேர்கோட்டு காதி, அதான் வி காய்ச்சினான் அது போல நேர்கோட்டு காதி மாறுபடும். சரியா? 3ஆவது. 4ஆவுடைய பேர் ஏக பரிமாண உந்தம். ஏக பரிமாண உந்தம் மாறுபடும். ஏன்னா இதுல வேலைக்கு ஏக பரிமாண திசையே மாறுபடுது குறையன். ஏக பரிமாண உந்தம் மாறுபடும், மாறாண்டாப்புல. அடுத்த அழுத்த சக்தி. அழுத்த சக்திக்குரிய பரிமாணம் அதுவும் மாறுபடும். ஏண்டா வேகம் மாறுபடுறதா இருந்து இயக்க சக்தி மாறுபாடா அதுக்கேற்ற மாதிரி அழுத்த சக்தி மாறுபடும். அப்படி யோசிக்கலாம். இல்லைன்னா அழுத்த சக்திக்குரிய பரிமாணம் ஈர்ப்பு புலம் என்ற பாடத்துல ஏப்பம். அது அந்த திணிவு கவர்ச்சி விசையால வார அழுத்த சக்தி எம்இன்டி அந்த வி ஈர்ப்பழுத்தம். அந்த ஈர்ப்பழுத்த பெருமானம் இதுலயும் பார்க்க இதுல வார பெருமானம் ஈர்ப்பழுத்த பெருமானம் வேறுபடும். அப்ப அழுத்த சக்தியின் பெருமானம் என்ன செய்யணும்னா அதுவும் மாறுபடும்.
அப்ப அழுத்த சக்தி மாறுபடான்னு சொன்னாப்பல அப்ப இதுக்கு சரியான விடை இரண்டாவது விடை. சரியா? ஆறாவது கேள்விக்கு சரியான விடை இரண்டாவது, கோண உந்தம். ஏழாவது கேள்வியை பெறாப். ஏழாவது கேள்வி செய்து முடிச்சாக்கள் ஏழாவது கேள்வியை பெறாப். ஏழு, துணிக்கு ஒன்று ஒமேகா என்னும் கோணகத்துடன் வட்டப்பாதையில் இயங்குகின்றது. அதன் மைய நாட்டு ஆர்முகள் ஏ ஆகும். கோணவேகம் ஒமேகாவுடன் மைய நாட்டு ஆர்முகள் ஏ மாறுபடுவதை காட்டும் வரைவு. மைய நாட்டு ஆர்முகளுக்கான கோவை என்ன போடலாம்டா ஆர் ஒமேகா வர்க்கம். சரியா? மைய நாட்டு ஆர்முகளுக்கான கோவை ஆர் ஒமேகா வர்க்கம். அப்ப உனக்கு ஏக்கும் ஒமேகாவுக்கும் தான் வரைய வரைய கேட்கப்பட்டிருக்கு. அப்ப ஏ சமன் ஆர் ஒமேகா இன்டு ஒமேகான்னு போடலாம் இல்லை? வரைவு என்ன வேற போடும், y சமன் mx இந்த மாதிரி வரும். இது x ஆச்சு, இது வரைவின் படத்திலன், இது y ஆச்சு. அப்ப ஒமேகாவோட மைய நாட்டு ஆர்முகளுக்கான வரைவண்டு கேட்டா கோணவேகம் கூட கூட மைய நாட்டு ஆர்முகள் கூடும். கோணவேகம் கூடக்கூடியப்பன் மைய நாட்டு ஆர்முகளோட பிரமாணம் கூட வேணும். ஆனா வரைவின் படத்திலனுக்கே ஒமேகா இருக்கிறதால வரைவின் படத்திலன் என்ன செய்யணும், கூட வேணும். அப்ப மைய நாட்டு ஆர்முகளுக்கும் கோண வேகத்துக்குமான வரைவு, மைய நாட்டு ஆர்முகளுக்கும் கோண வேகத்துக்குமான வரைவண்டு கேட்டா வரைவின் படத்திலன் அதிகரிக்கிற மாதிரி கூடியிருக்க வேணும். சோ அஞ்சாவது விட பொருத்தமா இருக்கும். ஏழாவது கேள்விக்கு அஞ்சாவது விட பொருத்தமா இருக்கும். பாரு செய்து முடிச்சா எட்டாவது கேள்விக்கு விடைய போடுவா. எட்டாவது கேள்வி இதே மாதிரி கேள்வி பாஸ் பேப்பர்ல இருக்குது. ஆனா பாஸ் பேப்பர் கேள்வி வரைக்கும் முதலே அந்த ஆண்டுக்கு முதலே இந்த கேள்வி நான் ஏற்கனவே பேப்பர்ல போடுறேன். சரியா? படிச்ச அதுக்கு முதல் படிச்ச ஆளு தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி கேள்வி 2023ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேள்வி. ஆனா அதுல கேட்ட கேள்வி என்ன கேள்வி, அதுல ஏக பெருமன் ஆர்முடுகள் கேட்டது. இதுல கேட்கப்பட்டது கோண ஆர்முடுகள். எல் நீளமும் எம் திணையும் உடைய ஏபி என்னும் சீரான கோளின் முனை ஏ ஆனது ஒப்பமாக சுழலிடப்பட்டு கோள் ஏபி ஆனது கிடையாக இருக்குமாறு முனை பி இளையொன்று கிணைக்கப்பட்டுள்ளதை ஒரு காட்டுகின்றது. கோளின் முனை ஏயினூடாக செல்லும் கிடையாட்சி பற்றிய சடத்துவ திருப்பம் தரப்பட்டிருக்குது. 1/3 ml வர்க்கம். திடீரென இலை வெட்டப்படும் ஆயின் கோளின் ஆரம்ப கோண ஆர்முடுகள். கோண ஆர்முடுலாம் கேட்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இலை வெட்டப்படுதா இருந்தா இந்த அச்சு பற்றி என் இதுல இருக்கப்பட்டிருக்குது. இந்த அச்சு பற்றி நடக்கும்னு சொன்னா இந்த கோள் அப்படியே விழுந்து ஒரு ஊசல் மாதிரி கீழே வரும். அப்படி ஊசல் மாதிரி கீழே விலைக்கு வெட்டப்பட்ட உடனே கோண ஆர்முகள பிரமாணம் அவ்வளவு வந்த மாதிரி தான் நாங்க இப்ப காணோம். கோள் வெட்டப்பட்ட உடனே கீழே விழுதா இருந்தா விலைக்கு இருக்கிற கோண ஆர்முகள பிரமாணம் எவ்வளவு வந்துதான் காணுவோம். இப்ப உனக்கு தெரியணும் இதுல என்னென்ன விசாக் ஒன்று, இவற்றை நிறைந்த வருமானம் இருக்கணும் கீழ் நோக்கி. அந்த நிறைந்த வருமானம் கேபிட்டல் எம் திறப்பட்டதால கேபிட்டல் எம் ஜீரோணும். சீரான கோணத்தால் நடுப்புலாம் நிறைந்த வருமானம் இருக்கும். கோளுண்ட மொத்த நீளம் அப்போ திறப்பட்டிருக்கு எல். கோளுண்ட மொத்த நீளம் திறப்பட்ட உனக்கு எல். நிறைந்த வருமானம் சீரான கோணத்தால் நடுப்புலாம் வந்திருக்கு நிறைந்த வருமானம் எம்ஜி. அப்ப இங்க அந்த இள வெட்டப்பட்டுன இங்க முறுக்கம் பெற போறது யாரால முறுக்கம் பெறுமாண்டா நிறையால மட்டும்தான் முறுக்கம் பெறும். இந்த இலை இருக்க போறது இல்ல. பிணைச்சலுக்குள்ள ஒரு விசை ஒன்று வரும். அந்த பிணைச்சல் விசை சுழற்சி அச்சாலையை போறதால முறுக்கத்தை கொடுக்காது. பிணைச்சலுக்குள்ள வார விசை இருக்குல்ல,
அதுல மரதாக்கம் கொண்டு வரும், அதுல உராய் மாதிரி விசை வந்தா கூட அது எங்க இருக்க போகுது? எதிர் முறுக்கம் இல்லை. சரியா? ஏன்னு சொன்னா அது அளவார முறுக்கம் பெற போறது இல்லை. அதுக்குள்ள வார விசை சுழற்சி அச்சிலே இருக்கிறதால. அப்ப அதுக்குள்ள என்ன நடக்கான்னு சொன்னா முறுக்கம் பெறான்னு சொன்னா இப்ப எம்ஜிஆல மட்டும்தான் முறுக்கம் பெறும். அது விளங்குவோம். நிறையால மட்டும்தான் முறுக்கம் வந்திருக்கு. அப்ப அந்த நிறையால மட்டும் மாற முறுக்கத்தால இந்த கோல் கீழே விழ போகுது. சொல்ற விளங்குதா? நிறையால மட்டும் மாற முறுக்கத்தால கோல் கீழே விழ போதா இருந்தா இந்த நிறையால இந்த அச்சு பற்றி எவ்வளவு முறுக்கம் பெறும் மட்டும் பார்த்தா முறுக்கம்டா சுழற்சி அச்சுக்கான செங்குத்து தூரத்தால விலக்கி இருக்கணும் நிறைய. சரியா? நிறைய விசைய சுழற்சி அச்சுக்கான செங்குத்து தூரத்தால இருக்கணும். இப்ப நீ இதுக்கு போடலாம் டோ சமன் ஐ அல்பாண்ட போவையை போடுவா. எஃப் சமன் எம்ஏ மாதிரி ஏக பரிமாண இயக்கத்துல எஃப் சமன் எம்ஏ மாதிரி சுழற்சி இயக்கத்துல டோ சமன் ஐ அல்பா. இப்ப டோவுக்கு போட வேண்டியது எஃப் இன்டு ஆர். அந்த எஃப்க்காக தான் இப்ப என்ன போட போறாய்? எம்ஜி அதுக்கான தூரம் L/2. எம்ஜி இன்டு L/2. ஐயுக்குரிய பிரமாணம் தரப்பட்டிருக்கு. 1/3 ml வர்க்கம் ஐ என்ன காணவணும்? அல்பா காணவணும். அப்ப இதுல வார எம்ஏயும் இதுல வார எம்ஏயும் பட்டு இதுல வார எல்லையும் இதுல வார ஒரு எல்லையும் பட்டி விடு. ஒரு எல் மிச்சமா இருக்கு. குறுக்க பெருக்கினா அல்பாண்ட பெருமானம் 3G கீழ் 2L மாதிரி வரும். சரியா? அல்பாண்ட பெருமானம் 3G கீழ் 2L. 5வது விட கொடுத்தனா இருக்கும் பாரு. 8வது கேள்வி. 8வது கேள்விக்கு 5வது விட சரியா இருக்கு. இப்ப 9வது கேள்வியே பாரு. 9வது கேள்வி. பார். மாறாக்கதி வீரன் பொருள் ஒன்று வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்றது. பின்வருவனவற்றுள் எது எப்போதும் மாறிலியாகும்? இப்ப மாறாக்கதி வியோட வட்ட இயக்கத்தை ஆட்டுது. ரைட்? மாறாக்கதி வியோட வட்ட இயக்கத்தை ஆட்டுதா இருந்தா எப்போதும் என்ன மாறிலின்னு கேட்கப்பட்டிருக்கு. உனக்கு தெரியும் வட்ட இயக்கத்தை ஆற்ற துணிக்கைக்கு எப்பயும் மையம் நோக்கித்தான் விசை இருக்கும். அந்த விசையின் பெருமானம் என்னவா இருக்குமாண்டா எம்பி வர்க்கத்துங்களா? சரியா? அந்த விசைக்குரிய பெருமானம் என்னவா இருக்குமாண்டா எம்பி வர்க்கத்துங்களா? வட்டப்பாயன் 6,000 தான் விசைக்குரிய பெருமானம் எம்பி வர்க்கத்துங்களா? பெருமானம் மாறாட்டியும் திசை மாறும் விசையில. என்ன இதுல இருக்க விசை மையம் நோக்கி இருக்கணும், இங்க இருக்க விசை இங்க நோக்கி இருக்கணும். விசை பெருமானம் மாறாட்டியும் சரியா பரமன் மாறாட்டியும் திசை மாறிக்கொண்டிருக்கும். இப்ப திசை மாறுதா இருந்தா விசை மாறுதுன்னா கேட்கணும். மைய நாட்டு ஆர்ந்து கேட்டா அது வி வர்க்கத்துங்களா? அதுக்கும் மையம் நோக்கி தான் இருக்கணும். அதுக்கும் அந்த பெருமானம் மாறாட்டியும் பரமன் மாறாட்டியும் திசை மாறும். அப்ப மைய நாட்டு ஆரம்புகள் மாறலாம் தான் கேட்கணும். சாரி மாறு மட்டும் தான் கேட்கணும். திசை மாறுது இல்லாத அப்ப மாறு மட்டும் தான் கேட்கணும். சரி, முதலாவது சொல்லப்பட்டது கோண வேகம். சரியா? முதலாவது சொல்லப்பட்டது கோண வேகம். கோண வேகம் என்றது என்னவா இருக்கும்டா இவற்றை தொடலிக்கதி மாறிலியா இருந்தா கோண வேகமும் மாறாது. ஏன்? கோண வேகம் வீக்கு என்ன விடலாம்னா ஆர்வமேக்கா வட்டத்தின் ஆரம் மாறையில தொடலிக்கதி மாறையில அப்ப கோண வேகமும் மாறாது, பெருமானமும் மாறாது, திசையும் மாறாது. ஏன்? அது இங்கால பக்கம் சுத்தமா இருந்தா அது என்ன சொல்லி இடஞ்சுழி என்ன கடைசி மட்டும் இடஞ்சுழி. சரியா? கோண வேகத்துக்கு இப்படித்தான் நினைக்கிறது. வேற இங்கால பக்கம் சுத்தினா வேறஞ்சுழி, மணிக்கூடு திசை என்ன வரஞ்சுழி, அதுக்கு எதிர்பார்க்க மட்டும் இடஞ்சுழி. சரிதானே? பருமனும் மாறாது, திசையும் மாறாது, கோண வேகம். அப்ப முதலாவதுடைய பொருத்தமா இருக்கு. முதலாவது சரி. ரெண்டாவது இருப்பார் மைய நாட்ட விசை பெருமானம் மாறாது, ஆனா திசை மாறும். மையம் நோக்கி மாற விசையில பெருமானம் மாறா திசை மாறும். அப்ப மாறான்னு சொன்னாப்புல. மூன்றாவது ஆர்முடுகள் மையத்தை நோக்கித்தான் ஆர்முடுகள் இருக்கும், பெருமானம் மாறாதான் என்ன செய்யும்? திசை மாறும். இப்ப மைய நாட்டு ஆர்முடுகள் மாறும். அடுத்த வேகம். வேகம் என்ன இருக்கணும்? பெருமானம் மாறா திசை மாறும். என்ன விடத்துல வைக்க வேகம் இங்க நோக்கி இருக்கு, இங்க இங்க நோக்கி இருக்கு, இடத்துல வரைக்கும் இங்க நோக்கி இருக்கு, மாறுதில்ல. திசை மாறும். பெருமானம் மாறா திசை மாறும் மாறும். அங்க வேகத்தின் திசை மாறித்தான் வேக மாற்ற வீதம் இருக்குது ஆர்முடுகள் கேட்கிறாங்க. அடுத்த இடப்பேச்சு. இடப்பேச்சியும் மாறும். இவ்விடத்திலேயே இந்த இடத்துக்கு வந்து இடப்பேச்சு இருக்கணும். இது
இதுல இருந்து இடப்பெயர்ச்சி வந்தா இதுல இருந்து இவ்வளவு வரும் 2R. இதுல இருந்து இங்க வந்தா இவ்வளவு வரும் பார்க்கணும். திருப்பி இங்க வந்தா இடப்பெயர்ச்சி 0, இடப்பெயர்ச்சி மாறும். அப்ப எது மாறாண்டு கேட்டா முதலாவது பொறுத்தனா இருக்கும். கோண வேகம் மாறாது, பருமனம் மாறாது, திசையும் மாறாது, கோண வேகம் மாறாது. நீள்வட்ட பாதைக்கு கோண வேகமும் மாறும், பெருமானம் மாறும், திசை மாறாட்டு. ஏற்கனவே காய்ச்சி நீள்வட்ட பாதை. இப்ப நீள்வட்ட பாதையா இருந்தாலும் வட்ட பாதையா இருந்தாலும் எது மாறாது, கோண உந்தம் தான் மாறாம இருக்கு. சரியா, கோண உந்தம். வட்ட பாதையில இயக்க சக்தியும் மாறாது. ஏன்னா இயக்க சக்தி என்ன அணியம், எண்ணிக்கை அணியம். வேகம் மாறலையா இருந்தா வேகத்தின் பருமன் மாறலையா இயக்க சக்தி மாறாது. ஆனா நீள்வட்ட பாதையில இயக்க சக்தி மாறும். இங்க ஒரு வேகம் இருக்கும், அங்க ஒரு வேகம் இருக்கும், பருமன் மாறுதே இல்லையே, இயக்க சக்தி மாறும். ஓப்பன் இல்ல முடியும். 10ஆம் வெளியே பெறா செய்து முடிச்சா 10ஆவது வெளிக்கூடிய போடுவா. சரியா, லேசான சுருள் வில்லைன்னு சொன்னா லேசானதுன்னா சுருள் வில்லுக்கு திணிவில்லை, அதான் அந்த வசனம் வருது. லேசானதுன்னா திணிவில்லை. லேசான சுருள் வில்லின் இயற்கை நீளம் 16 சென்டிமீட்டர் ஆகும். அதில் சிறிய பந்தொண்டு தொங்கவிடப்பட்ட போது 2 சென்டிமீட்டர் நீட்சி அடைந்ததான். அப்ப அந்த பந்துக்குரிய திணிவனாரத்துக்குள்ள நேம், அவருக்கு கீழ் நோக்கி தாக்குற விசைன்ற பிரமாணத்துக்கு என்ன போடலாம், எம்ஜி. அந்த எம்ஜி விச்சுருளால மேல வார விசைன்ற பிரமாணம் கே ஈக்கு சமனா இருந்திருக்க வேணும் இல்லையா. ஏன் விச்சுருள் எவ்வளவு நீட்சி ஏற்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சமன் எதிர்மான விஷயம் மேல் நோய் கொடுக்கும். அப்ப என்ன விசை கீழே வருதோ அதே விஷயம் மேல கொடுத்திருக்கு விச்சுருள் கேஇ. அப்ப இங்க சமநிலைக்கு நீ என்ன போடலாம்டா, கே இ என்ற பிரமாணம் எம்ஜிக்கு சமனா இருந்திருக்க வேணும். கே இ என்ற பிரமாணம் எம்ஜிக்கு சமனா இருந்திருக்க வேணும். சரியா, விச்சுருண்ட விஷயமான நிலையில அணிங்க வார நீட்சி அறைப்பட்டுக்கு 2 சென்டிமீட்டர் நீட்சி வருது. ஓகே. பின்னர் சுயாயன முனை உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒப்பமான கிடையான மேசையின் மீது உள்ள நிலைக்குத்து அச்சு கணைக்கப்பட்டு பந்தானது 10 ராட்சக்கன் -1 மாறா கோணகோத்துடன் வட்ட இயக்கத்தை ஆற்றுமாறு செய்யப்படுகின்றது. பந்தின் வட்டப்பாதையின் ஆரை. இப்ப வார பந்தின் வட்டப்பாதையின் ஆரைன்ற பிரமாணம் எவ்வளவா இருக்கும் தான் நீ காணணும். சரியா, வட்டப்பாதையின் ஆரை தான் எவ்வளவு காணணும். ரைட். இப்ப அதிண்ட கோண வேகம் தான் திறப்பட்டிருக்குது 10 ராட்சக்கன் -1. வட்டப்பாதையில சுத்திர பொருளுக்கு மையம் நோக்கித்தான் விளைவு விசை இருக்கும். அந்த மையம் நோக்கி வர விளைவு விசையை இப்ப யார் கொடுக்கணும், விச்சுருளாம் கொடுக்கணும், மையத்தை நோக்கி இழுக்கணும். அப்ப அந்த மையத்தை நோக்கி இழுக்க வேண்டிய விசையின் பிரமாணம், மையத்தை நோக்கி கொடுக்க வேண்டிய விசையின் பிரமாணம் என்ன இருக்கணும், எம்மா ஒமேகா வர்க்கத்துக்கு சமனா இருக்கணும். ஆனா எஃப்க்கு நீ இப்ப என்ன போடலாம்டா, கே இ என்ன மாதிரி போடலாம். இந்த விச்சுருளுன்ற விசை மாறலையே நாங்க கே எடுப்புமா இருந்தா எஃப்க்கு என்ன போடலாம், மையத்தை நோக்கி வர விசைக்கு கே இ. அந்த பிரமாணம் எம் இன்டு ஆர் காண வேணும். ஒமேகா வர்க்கத்தின் பிரமாணம் தரப்பட்டிருக்கு, ஒமேகா வர்க்கம் தரப்பட்டிருக்குது. இப்ப கேக்கு என்ன விடலாம்டா, கேக்கு இன் கீழ் எம்ஜின்னு விடலாம். சாரி, கேக்கு எம்ஜியின் கீழ் இன்னு விடலாம். கேக்கு ஏன் இங்க தார தரவை வச்சுக்கொண்டு கேக்கு நாங்க என்ன விடலாம்டா, எம்ஜியின் கீழ் இ என்ன மாதிரி போடலாம் கேக். அப்ப எல்லாத்தையும் எஸ் இடையில பிரதிட்டா இங்க கேக்கு என்ன போடலாம்டா, எம்ஜியின் கீழ் இ என்ன மாதிரி போடலாம். சரியா, இங்க வார இயப்பன் வேற, அங்க வேற நீட்சி வந்திருக்கு இன்டு. சரியா, அங்க வார நீட்சி வேற யாருந்திருக்கு. இப்ப இங்க எவ்வளவு நீட்சினங்களும் தெரியாது. சரியா, இங்க எவ்வளவு நீட்சின்னு தெரியாது. அப்ப இங்க வார ஆரையில இருந்து இவற்றை ஆரம்ப நிலத்தை கழிப்பமா இருந்தா
இங்க வேற 6ல இருந்து 16 சென்டிமீட்டர் இருக்குல்ல அதை கழிப்புமா இருந்தா இங்க வார இ டேஷ் பிரமாணம் வரும். இப்ப வார நீட்சி என்ன இருக்குமாண்டா அவற்ற இப்ப வார 6ல இருந்து 16 கழிப்புமா இருந்தா விட சென்டிமீட்டர்ல இருக்கு இப்ப வார நீட்சி வருமானம் இல்லையா. ஏற்கனவே வந்த நீட்சி வருமானம் தான் 2 சென்டிமீட்டர். அதுதான் நீங்க ஈண்டு ஓட்டினா. அப்ப நான் இதையும் சென்டிமீட்டரா போட்டு இவரையும் சென்டிமீட்டர்ல போட்டா அழகு வெட்டுப்படும். ஓகேயா, அழகு வெட்டுப்பட வரும் இவற்றை. அப்ப இ டேஷுக்கு என்ன போடலாம், ஆர் மைனஸ் 16 சென்டிமீட்டர்ல போடுற மாதிரி இருந்து இந்த சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரும் வெட்டுப்படும். ரைட், அது சமன் சிமோல் எம் இன்டு இவற்றை ஆரண்ட வருமானம் உங்களுக்கு இப்ப கண்டனத்துல போறோம்னா மீட்டர் இல்லாம வரும். ஏன் மீட்டர்ல வரும், நான் இங்கால சென்டிமீட்டர் வெட்டுப்படுற மாதிரி போட்டுட்டேன். அப்ப இங்கால வார அளவு வந்து எல்லாம் போட போறோம். அப்ப எனக்கு மீட்டர்ல வரும். ஒமேகா வர்க்கத்தின் வருமானம் தரப்பட்டிருக்கு. எவ்வளவு ஒமேகா வர்க்கம் 10 10 வர்க்கம் எவ்வளவு 100 10 வர்க்கம் 100. இதுல வார எம்மும் பட்டுப்பட்டுரும். சரியா, எம்மும் பட்டுப்பட்டுரும். இப்ப ஈண்ட வருமானம் சென்டிமீட்டர் தான் இருக்கு 2 சென்டிமீட்டர். அப்ப உங்களுக்கு அது வந்து 6 காண வேணும். இப்ப ஜிக்கு என்ன போடலாம் 10. இதுல வார 10ஐயும் அங்கால வார ஒரு 10ஐயும் என்ன செய்யலாம், வெட்டி விடலாம். இந்த 2 சென்டிமீட்டர் அந்த 2 சென்டிமீட்டரை கொண்டு குறுக்க வரைக்கும் 20 ஆரண்டு வரை வரும். இது 2 சென்டிமீட்டர், இது 2 தான் எல்லாம் இலக மாற்றம் செய்தாச்சு. 20 ஆரண்டு வரும். அப்ப ஆர் மைனஸ் 16 பிரமாணம் எவ்வளவு வரும், 20 ஆரண்ட மாதிரி வரும். 20 ஆர். இப்ப இந்த 16 அங்கால கொண்டு போனா பிளஸ்ல வரும். இவரை இங்கே கொண்டு வா, சரியா வருதா. சுருக்கி இப்படியே போடுவா, எவ்வளவு இப்படியே வருது சுருக்குவா. ரைட், இதுல இந்த ஆர் வந்து இங்க பாருங்க சென்டிமீட்டர்ல ஏற்கிறதாலதான் நான் இங்க மொத்தமா சென்டிமீட்டர் ஓடினான். இந்த சென்டிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் தான் கழிக்கலாம். அப்ப இது சென்டிமீட்டரா இருக்கிறதால நான் இங்க மொத்தமா 6ல இருந்து 16 கழிச்சு சென்டிமீட்டரா போட்டினான். அப்ப இதுல வார ஆறு என்னவா இருக்க போகுது, சென்டிமீட்டரா இருக்க போகுது. அப்ப இதை நாங்க என்ன செய்யணுமா இருந்தா 10 2 பெருக்கித்தான் மீட்டரா மாத்துவோம். சொல்றாங்க இல்லாட்டி இதுக்கு நாங்க என்ன செய்யணுமா இருந்து இந்த 16 15 நடவடிக்கை இருக்கணும். இந்த 6ல இருந்து 16 கழிச்சு சென்டிமீட்டர் போறனா இருந்தா ஆர் சென்டிமீட்டரா இருக்கிறதால தான் சென்டிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் தான் கழிக்கலாம். அப்ப இந்த ஆறு இப்ப சென்டிமீட்டர் இருக்குது. அப்ப நான் இங்க 15 2 பெருக்கிருக்கோம். அதை நான் பெருக்கா தெரிக்கினா தெரியாது. அப்ப இங்க இங்க 15 2 இதுல வர 15 2 வெட்டுப்படும், பெருக்க தேவையில்லை. அங்க 15 2 பெருக்க வேணும். இப்ப நீ கொண்ட குறுக்க வரைக்கும் 20 6 தர 15 2 பேர் வேணும் பின்னுக்கு. சரியா, இப்ப ஆறுக்கு சென்டிமீட்டர் எல்லாம் பெற போகுது. அப்ப இது 15 2 சொன்னா 1 2 தசம் 2 6 பேர் வேணும். 6 மைனஸ் 16 தசம் 2 6 பேரும். அப்ப 6 பிரமாணத்தை காணலாம். சுருக்கி பேர்வா, 6 பிரமாணம் எவ்வளவு சுருக்குவா. இங்க எழுதுற பேர் ஆர் மைனஸ் 16 அது சமன் இங்கால வார பிரமாணம் சைவரசம் 2 ஆர் சைவரசம் 2 ஆர் மாதிரி வரும் இல்லையா. இப்ப இவரை கொண்டு இங்கால திருப்பியா இருந்தா 6ல இருந்து சைவரசம் 2 ஆரை கழிச்சா சைவரசம் 8 ஆர் அது சமன் 16 மாதிரி வரும். அப்ப ஆறு சமன் என்ன இருக்கும்னா 160 கீழ் 8 போடலாம். அப்ப 6 பிரமாணம் 20. இப்ப சென்டிமீட்டர் தான் 6 இருக்குது. அப்ப 6 20 சென்டிமீட்டரா இருக்கு. 3 அப்படி சரியா. 6க்குரிய பிரமாணம் 20 சென்டிமீட்டர். 3 பொருத்தமா இருக்கும் பாரு. ஏன்னா இதுல 6 மைனஸ் 16 சென்டிமீட்டரா இருக்குது. அப்ப 6 சென்டிமீட்டர்ல இருந்து இருக்குது. அப்ப இங்க வார 6 சென்டிமீட்டரா மாத்தணும் இருந்தா 10 2 பெருக்கி இருக்க வேணும். அதை பெருக்கினா சரி. அப்ப 6 20 சென்டிமீட்டரா இருக்கு. இப்ப வார 6 ரைட். மிச்சம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக் கொள்வோமே. அடுத்த கிளாஸ்ல